பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல சாண்ட்ரா அப்புறம் கனி இவங்களோட விவாதத்துல கண்டிப்பா சாண்ட்ராவுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சு உண்மையாவே கனி மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படி இல்லாத பட்சத்துல கனி கிட்ட சாண்ட்ராவை சாரி கேட்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் விஜய் சேதுபதி அவர்களுக்கு எக்கச்சக்கமான கோரிக்கைகளை இப்போ சோஷியல் மீடியா மூலியமா கன்வே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 நாட்களுக்கு மேல இந்த பிக் பாஸ் சீசன் 9 கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மாசத்துல இந்த சீசன் முடிய போகுது. இப்போ வரைக்குமே இந்த சீசன்ல யாரு ஃபேவரட் அப்படிங்கறத கண்டே பிடிக்க முடியல. வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் ஸ்டேஜுக்கு வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் ரோஸ்ட் பண்ணிட்டு தான் போறாரு. இருந்தாலும் அடுத்தடுத்த வாரங்களே இவங்க திரும்ப அதே தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயம் தான் கடந்தவன் நடந்த அந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்ல சாண்ட்ரா அப்புறம் கனி இவங்க 2 பேருக்கு இடையில கேம் அப்படிங்கிறத தாண்டி பர்சனலா பல விஷயங்களை சாண்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா டான்ஸ் மாரத்தான் 2.0 டாஸ்க்ல ஆக்டிவிட்டி ஏரியால அவங்க டீம் மெம்பர் ஆடும்போது வெளியில சாண்ட்ராவும் வினோத்தும் உட்காந்து அது என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாரு, விக்ரம், இன்னொரு பக்கம் கனி, சுபிக்ஷா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எக்கச்சக்கமான பாடலை பாடி அவங்கள வந்து கண்டுபிடிக்காத மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. வினோத் கூட கடுப்பா இருப்பாரு. இப்ப சாண்ட்ரா வந்து அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனியை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பர், என் குழந்தைய வரைக்கும் இழுத்து நீங்க டீஸ் பண்ணீங்கல்ல, ரொம்ப சூப்பர், இதை நான் மறக்க மாட்டேன், மனசுல வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல கனி வந்து அதை பெருசா எடுத்துக்கலனாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு தப்பு பண்ணாம தான் மேல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கேங்கிற மாதிரி ஒரு கில்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் உட்கார வச்சு சாண்ட்ரா கிட்ட இதை பத்தி அட்ரஸ் பண்ணும்போது சாண்ட்ரா அப்பயுமே ஆமா நீங்க அப்படிதான் சொன்னீங்க, என் கிட்ஸை பத்தி இதுதான் பேசுனீங்க அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஆனா மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு அப்படிலாம் தோணல. அதுலயும் கானாவினோத் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல எனக்கு அப்படி தோணல, எனக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்படிப்பட்ட விஷயத்துல இப்போ வரைக்கும் சாண்ட்ரா கனி வந்து தன்னோட குழந்தைகளை பத்தி இதைத்தான் பேசிட்டாங்க, இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்கல்ல. இதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வீக்கெண்ட்ல ஒரு குறும்படம் போடுவாரா? உண்மையாவே அந்த இடத்துல நம்ம கனிக்கு சப்போர்ட் பண்றோம் பண்ணல, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஜென்ரலா ஒரு பிக் பாஸோட ஆடியன்ஸா ஒரு பிக் பாஸ் ஃபேனா உட்காந்து பார்த்தோம்னா எந்த ஒரு இடத்துலயும் கனி வந்து சாண்ட்ராவை அவங்க கிட்ஸை பத்தி அவங்க பசங்களை பத்தி பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி அவங்க பேசல. கனி வந்து சாண்ட்ரா கிட்ட ஒரு இடத்த சொல்லுவாங்க, உங்க குழந்தைங்களை எடுத்து பேசுற அளவுக்கு உங்க ஃபேமிலியை எடுத்து பேசுற அளவுக்கு அப்படி என்னங்க நான் கெட்டவளா போயிட்டேன், அப்படி உங்களுக்கு எனக்கு என்ன பர்சனலா, இது வந்து கேம் தானே, நீங்களும் கேம் விளையாட வந்திருக்கீங்க, நானும் கேம் விளையாட வந்திருக்கேன், அப்படியே புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு கனி சொல்லுவாங்க. இதை மென்ஷன் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பா சாண்ட்ரா கிட்ட அந்த இடத்துல சாண்ட்ரா கனி சொன்ன விஷயத்த எப்படி தப்பா எடுத்துக்கிட்டாங்க, அதுவும் கனி சாண்ட்ராவோட பசங்களை பத்தி இன்டென்ஷனோட பேசினாங்களா, சாதாரணமா பாப்பா பாடும் பாட்டுன்னு அவங்க பாடின ஒரு பாடல், அது வந்து அவங்க மட்டும் பாடல, சொல்ல போனா இந்த விஷயத்த ஆரம்பிச்சு வச்சதே பாரு தான். அதை கனி கூட அப்புறம் சொல்லியிருப்பாங்க, இவ தான் ஆரம்பிச்சு வச்ச அந்த பாட்டை, நாங்களாம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம், ஆனா சாண்ட்ரா வந்து என்ன மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க, நான் இப்படி கெட்டப்பட்ட வெளில போகணுமான்னு கனி கேட்கறாங்க. சொல்லுங்க சாண்ட்ரா, நீங்க அப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன அதே பதில், இல்ல சார் நான் அப்படி பேச மாட்டேன், ஆனா என்னோட கிட்ஸை பத்தி யாராவது பேசினாங்கன்னா கண்டிப்பா கோவப்படுவேன்னு திரும்பி அதே வார்த்தை தான் சொல்லியிருக்காங்களாம். அதனாலதான் விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கான குறும்படத்தை போட்டு காமிக்கணும், கனி எந்த விதமான இன்டென்ஷனோட சொல்லல, எல்லாரும் சேர்ந்து கோரஸா தான் அந்த பாட்டை பாடினாங்க அப்படின்றத புரிய வச்சு சாண்ட்ரா கனி கிட்ட சாரி கேட்க வைக்கணும் அப்படிங்கிறது மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. சாண்ட்ரா அப்புறம் கனி டிஸ்கஷன்ல யார் மேல தப்பு இருக்கு, உண்மையாவே சாண்ட்ராவும் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.